ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் மாதத்தோட என்னோட சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் மந்த்துக்கான பட்ஜெட் பிளான் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் நவம்பர் மந்தோட ஸ்டார்டிங்லேயே பட்ஜெட் பிளான் பண்ணி பட்ஜெட் போட்டுட்டு அதிலிருந்து தான் நான் வந்து எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரெண்ட்டு, க்ரோசரி, மில்க்கு, சிலிண்டர் இது மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்ட்லேருந்து என்னால் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல. க்ரோசரி 4000 வந்து எனக்கு அப்படியே சேவிங்ஸில் போயிடுச்சு. ஏன்னா நான் 2 months ஒன்ஸ் தான் நான் வந்து க்ரோசரி வாங்குவேன். என்னோட வீடியோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நான் 2 months ஒன்ஸ் தான் க்ரோசரி வாங்குவேன். எவ்ரி மந்த் ஆனால் க்ரோசரிக்கான அமௌண்ட் வந்து நான் வந்து பட்ஜெட்டில் ஒதுக்குவேன். ஆனால் 2 months ஒன்ஸ் தான் நான் வந்து க்ரோசரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அக்டோபர் மந்த்து நான் க்ரோசரி வாங்கியிருக்கேன். நவம்பர் மந்த்து வாங்கலை. அக்டோபர் மந்த்து நான் க்ரோசரி வாங்கினதுக்கான வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று மில்கில் வந்து ஒரு 200 சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். சிலிண்டரில் வந்து என்னால் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல. ஏன்னா சிலிண்டர் வந்து 850 நான் அப்படியே பே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோசரி திங்ஸுக்கான அந்த 4000 ருபீஸை வந்து நான் ஆல்ரெடி 15 டேஸ்லேயே ஃபஸ்ட்டு 15 டேஸ்லேயே கோல்டு ரேட் குறைஞ்சிருந்ததுனால நான் வந்து கோல்டு வாங்கிட்டேன். ஸோ அந்த வீடியோவும் நான் தனியாக கொடுத்துருக்கேன். க்ரோசரி திங்ஸுக்கான இந்த அமௌண்ட்டு 4000ல் நான் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிராம் காயின் தாங்க வாங்கினேன். கோல்டு காயின் வாங்கினேன். அது போக மீதி எனக்கு அதில் பேலன்ஸ் வந்து 260 ரூபாய் இருந்தது. ஸோ மில்கில் ஒரு 200 ப்ளஸ் அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டு க்ரோசரியோட பேலன்ஸ் அமௌண்ட்டு ஒரு 260 ரெண்டும் சேர்த்து 460 ரூபாய் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பென்சஸில் வந்து நான் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு தென் நான்வெஜ் இதுக்கு தனியாக நான் பட்ஜெட் போட்டிருந்தேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து நான் 4000 ஒதுக்கியிருந்தேன். பெர் வீக் வந்து 1000 அப்படின்ற மாதிரி. ஏன்னா கிட்ஸ் இருக்காங்க, 2 kids இருக்காங்க. ஸோ ஸ்நாக்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக நெசசரி. அதனால நான் அதுக்கு 4000 ஒதுக்கியிருந்தேன். பட் இப்போ ரெய்னி சீசன்னால ஃப்ரூட்ஸ் அந்தளவுக்கு வாங்கலை. ஸோ எனக்கு ஃப்ரூட்ஸில் மட்டும் ஒரு 1200 சேவ் பண்ண முடிஞ்சுது. நான்வெஜ்ஜில் என்னால் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல. ஸோ எனக்கு வீக்லி எக்ஸ்பென்சஸில் டோட்டல் சேவிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் மட்டும்தான் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. ஒரு 1200 சேவிங்ஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் நான் 4 வீக்ஸாக டிவைட் பண்ணியிருந்தேன். 4000 வந்து 4 வீக்ஸுக்கு பெர் வீக் 1000 அப்படின்ற மாதிரி நான் டிவைட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு வீக் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் அண்ட் வெஜிடபிள் இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். மற்றபடி வேறு எந்த திங்ஸும் நான் வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸில் வந்து ஆட் பண்ணலை. மற்றதெல்லாம் நான் க்ரோசரி திங்ஸோடு சேர்த்து வாங்கிட்டேன். ஸோ எப்போவுமே வாட்டர் அண்ட் வெஜிடபிளுக்கு மட்டும்தான் நான் வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுவேன். வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக் வந்து 4 கேன் வாங்கியிருக்கேன். 4 கேன் வந்து 120 ரூபாய், பெர் கேன் வந்து 30. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 6 டேஸுக்கு வந்து ஒரு 630 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். டோட்டலாக எனக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 ரூபாய் ஆச்சு. 1000 ரூபாயில் 750 ரூபாய் போக மீதி 250 ரூபாய் எனக்கு சேவிங்ஸில் போச்சு. அதே மாதிரி செகண்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து ஒரு 5 கேன் வாங்கியிருக்கேன். செகண்ட் வீக்கில் வந்து 5 கேன் வந்து 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, 700க்கு வாங்கியிருக்கேன். ஸோ அதில் வந்து வாட்டர் அண்டு வெஜிடபிள் ரெண்டும் சேர்த்து 150 + 700 சேர்க்கும்போது 850 வந்துருச்சு. ஸோ எனக்கு அதில் வந்து 150 மட்டும்தான் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. 1000 ருபீஸில் 150 தான் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. தேர்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வந்து 120க்கு வாங்கியிருக்கேன். அதாவது 4 கேன்ஸ் வாங்கியிருக்கேன் 120 ருபீஸ்க்கு. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாரம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். தேர்ட் வீக் வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். 490 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். ஸோ வாட்டர் ப்ளஸ் வெஜிடபிள் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 610 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். மீதி 390 ரூபாய் எனக்கு வந்து சேவிங்ஸில் போயிருக்கு. தேர்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் 390 ரூபாய் சேவிங்ஸில் போயிருக்கு. ஃபோர்த் வீக் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வந்து 150க்கு வாங்கியிருக்கேன். 5 கேன் வாங்கியிருக்கேன். 150க்கு வாங்கியிருக்கேன். ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 560 ரூபாய்க்கு நான் வந்து காய்கறி வாங்கியிருக்கேன் அந்த வாரம். ஃபோர்த் வீக் இந்த வீக் வந்து 560 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 710 ரூபாய் எனக்கு வந்து செலவாயிருக்கு. ஃபோர்த் வீக்கோட என்னோட சேவிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 290 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. டோட்டலாக என்னோட டெய்லி எக்ஸ்பென்சஸோட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1080 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். 4000 ரூபாயில் 1080 ரூபாய் என்னால் சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு. இப்போ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் நான் சேவ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸில் ஒரு 460 ரூபாய், வீக்லி எக்ஸ்பென்சஸில் ஒரு 1200 ரூபாய், அதே மாதிரி டெய்லி எக்ஸ்பென்சஸில் வந்து ஒரு 1080 ரூபாய். டோட்டலாக 2740 ரூபாய், ரவுண்டாக 2750 ரூபாய் நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலி டோட்டல் சேவிங்ஸ் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட
ஒரு ரூ. 3750 நம்ம ஆட் பண்ணணும். ஆல்ரெடி நான் அதுக்கு காயின் வாங்கிட்டேன். ஒரு 1/2 கிராம் காயின் வாங்கிட்டேன். ஸோ அந்த அமௌண்ட்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 3750 + 2750 சேர்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரூ. 6500 நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். நவம்பர் மந்தோட டோட்டல் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 6500. அதில் நான் வந்து ஆல்ரெடி 1/2 கிராம் வாங்கிட்டேன். மீதி இருக்கிற இந்த அமௌண்ட்டுக்கு நான் என்ன வாங்குறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம பட்ஜெட் போட்டு செலவு பண்ணும்போது நம்மளால ஈஸியாகவே சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கான பட்ஜெட்டை நீங்கள் போடுங்க. ஒரு மந்த்லி பட்ஜெட் போட்டு அதுலேருந்து நீங்கள் உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.